வணக்கங்க மக்களே. நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம திருச்செங்கோட்டுல ஒரு 13 வயசு குழந்தைக்கு வந்து பாலியல் சேட்டை நடந்ததா சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டு பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதே மாரி ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குமராபாளையத்துல நடந்து பெரும் பரபரப்ப வந்து ஏற்படுத்தி இருக்குங்க. இப்ப நீங்க போட்டோல பாக்குறீங்க பாத்தீங்களா? இந்த பரதேசியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன். வயசு வந்து 27. இவன் வந்து சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை பகுதிய வந்து சேர்ந்தவன். இவன் வந்து கடந்த ஒரு வாரமா வந்து குமராபாளையம் சின்னப்பநாயக்கன்பாளையம் பகுதி இருக்கு பாத்தீங்களா? அங்க வந்து தங்கி ஒரு இடத்துல வந்து கட்டட மேஸ்திரியா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். இந்த நாயி நேத்து நைட்டு வந்து அந்த பகுதியில இருக்க ஒரு 7 வயசு குழந்தைய பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் சீண்டல் வந்து தந்திருக்கான். அந்த குழந்தையும் உடனே வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து தனக்கு நடந்த கொடுமையை வந்து தெளிவா சொல்லியிருக்கு. சோ யார நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி தொந்தரவு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் பக்கத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு பார்த்திருக்காங்க. சோ அப்பதான் வந்து இவனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சோ அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். சோ இன்னைக்கு காலையில இருந்து அவங்க சொந்தக்காரங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜை வச்சு குமராபாளையம் ஃபுல்லா தொலையிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா புளியமரத்து பார் இருக்கு பாத்தீங்களா? அந்த பார் பக்கத்துல இருக்க ஒரு பழைய வீட்டை வந்து இவன் தங்கி இருக்கிறதா வந்து அவங்க உறவினர் ஒருத்தர் வந்து பார்த்திருக்காங்க. சோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, மத்த சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு அவனை அங்கேயே போட்டு தர்மடி கொடுத்திருக்காங்க. சோ இவனை வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேர் அடிக்கிறத பாத்துட்டு இருந்தா அங்க வந்து மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது விசாரிக்கும் போது இவன் வந்து ஒரு 7 வயசு சிறுமிக்கு வந்து பாலியல் சேட்டை தந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே போலீஸ்காரங்க ஒரு 4 சாத்து சாத்திட்டு அவன் தரத்தான போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்காங்க. ஆனாலுமே அவனோட சிறுமியோட உறவினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யாரும் அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைக்க தயாராவே இல்லை. அவனை வந்து தங்களோட கையில வந்து கொடுக்கும் வரும் அவங்களுக்கு வந்து நாங்களே தண்டனை தந்துக்கிறோம் அப்படி மாதிரி சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதத்திலயும் சாலை முறையிலும் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கொஞ்சம் 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 பரபரப்பாவே இருந்திருக்கு. என்னதான் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கலைஞ்சு போன்னு சொன்னாலும் யாருமே வந்து கலைஞ்சு போற மாதிரி தெரியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமாரபாளையம் இன்ஸ்பெக்டர் வந்து தவமணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிறுமியோட உறவினர்கிட்ட வந்து அவனுக்கு என்ன தண்டனை வந்து தழங்கணுமோ அதை வந்து நாங்க சட்டப்படி வந்து வாங்கி தருவோம் அப்படின்னு அவங்க வாக்குறுதி தந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கலைஞ்சு போயிருக்காங்க. அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரோடு ஜிஹெச்ல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த பரதேசியை வந்து பாத்தீங்கன்னா போக்சோ செக்ஷன்ல கைது பண்ணி அவனை உள்ள வைக்க போறாங்க. சோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனாலுமே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் நேற்றைய வீதியில வந்து இதான் சொல்லியிருப்பேன். இந்த போக்சோ சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் கொண்டு பாத்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த போக்சோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான தீர்வு இல்ல. சோ நான் நேத்து சொன்ன வீடியோல சொன்ன மாதிரியே தான். இந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபடுற ஒரு 4 இல்ல 5 பேர்த்தோட மெயின் பார்ட் கட் பண்ணி விட்டோம்னாவே சரியா போயிடும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவனுமே குழந்தைங்க மேல கை வைக்கிறதுக்கு யோசனை பண்ணுவானுங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நேத்து சம்பவத்துல ஈடுபட்டவனாகட்டும் இன்னைக்கு சம்பவத்துல ஈடுபட்டவனாகட்டும் இவங்க 2 பேர்த்துல ஸ்டார்ட் பண்ணிடணும். சோ அப்பதான் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பவம் வந்து அதிகமா நடக்காது என்னை பொறுத்த வரைக்கும். தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறை.